கீழடி அகழாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சமர்ப்பித்து விட்டார் ஒன்றிய தொல்லியல் துறையிடம். அவர்கள் அதை பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த அறிக்கையை வெளியிடாமலே காலம் தாழ்த்தினார்கள். பின்னர் நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு 9 மாத காலத்திற்குள் வெளியிடுகிறோம் என்று ஏஎஸ்ஐ தெரிவித்தது. அந்த 9 மாத காலமும் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது விரைவாக நாங்கள் வெளியிடுகிறோம் என்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தார். அந்த உறுதிமொழியும் மீறப்பட்ட பின்னணியில் உறுதிமொழி குழு கடந்த மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி கூட இருந்த நிலையில் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையில் சில மாற்றங்கள் தேவை, போதிய அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி அவருக்கு கடிதம் கொடுத்து அந்த அறிக்கையை வெளியிடுவதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அப்படி அகழாய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏஎஸ்ஐ கொடுத்த அந்த கடிதத்திற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதில் கொடுத்திருக்கிறார். அந்த பதில் தான் இப்பொழுது ஊடகங்களிலே வந்திருக்கிறது. அதில் மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார், ஏஎஸ்ஐ கேட்பது இதனுடைய காலம் என்பது பொருத்தமல்ல, இந்த காலத்தை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னால் அதை மாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த காலம் குறித்த இந்த கருத்து என்பது அந்த அகழாய்வில் இருக்கிற சான்றுகளிலிருந்து வந்தது. அந்த சான்றுகளிலிருந்து வந்த ஒரு உண்மையை நான் மாற்றினால் அது ஒரு கிரைம், அது ஒரு குற்றம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு பதில் என்று நான் நினைக்கின்றேன். வரலாற்றை உங்கள் இஷ்டத்திற்கு மாற்றுவது, உங்கள் விருப்பத்திற்கு மாற்றுவது அல்லது உங்கள் தேவைக்கு மாற்றுவது என்று போனால் இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு கருத்தாக்கமே மாறிவிடும். எனவே ஒரு அகழாய்வு ஆய்வாளர் என்ற முறையில் நான் கண்டுபிடித்த உண்மைக்கு நான் உறுதியாக இருப்பேனே ஒழிய உங்களது அதிகாரத்திற்கு நான் விசுவாசமாக இருக்க மாட்டேன் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இதை மாற்றுவது என்பது ஒரு குற்றம் என்று அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்று நான் நினைக்கின்றேன். எழுத்துப்பிழை அல்லது வாக்கிய அமைப்பு இவைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாமே ஒழிய ஒரு கருத்தாக்கத்தை இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு போஸ்ட்மார்ட்டத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சில உண்மைகளை வந்த பிறகு அந்த உண்மையை மாற்று என்று சொல்வது எப்படி ஏற்புடையது இல்லையோ அதே போலத்தான் மண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம தான் போய் ஒரு ஆய்வு மேற்கொள்றோம். அந்த ஆய்வுல இருந்து கிடைக்கிற சான்றுகளில் இருந்து ஒரு உண்மைக்கு வருகிறோம். அந்த உண்மையை மாற்று என்று சொல்வது என்பது குற்றம் என்று அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. அது நாம் அனைவரும் மதிக்க வேண்டிய வார்த்தை. எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளவு பழிவாங்கப்பட்டாலும், எவ்வளவு நிர்பந்திக்கப்பட்டாலும் தான் கண்டறிந்த ஒரு ஆய்வின் உண்மைக்காக ஒரு மனிதர் இவ்வளவு உறுதியோடு இருப்பது என்பது நம் சமகாலத்தில் நாம் காண கிடைக்காத ஒரு விஷயம் என்று நான் நினைக்கின்றேன்.